அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிரான மோசடி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்கும்படி விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேசிய கீதத்தை பாடாமல் அவமதித்ததால் ஆளுநர் ரவி வேதனையுடன் சட்டசபையை விட்டு வெளியேறினார் என்று ஆளுநர் மாளிகை விளக்கமளித்துள்ளது. தமிழ்மொழி மற்றும் மாநிலத்தின் வளமான கலாச்சாரம், மரபுகள், பாரம்பரியத்தின் மீது கொண்டுள்ள அசைக்க முடியாத மரியாதை மற்றும் போற்றுதலை ஆளுநர் ரவி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலின் புனிதத்தை எப்போதும் நிலைநாட்டி ஒவ்வொரு நிகழ்விலும் மரியாதையுடன் அவர் பாடி வருகிறார். உலகின் மிக பழமையான மற்றும் மிகவும் புகழ்பெற்ற தமிழ்மொழி எண்ணற்ற இந்தியர்களின் இதயங்களில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது. மாநிலத்திலும் தேசிய அளவிலும் தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ்மொழியை மேம்படுத்துவதற்கு ஆளுநர் பல்வேறு வகையில் ஆதரவு அளித்து வருகிறார். அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து அரசியல் சட்ட கடமைகளை பின்பற்றுவது ஆளுநரின் கடமை. இந்திய நாட்டின் பெருமையான தேசிய கீதத்திற்கு மரியாதை அளிப்பது அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள அடிப்படை கடமை. ஒவ்வொரு மாநில சட்டசபையிலும் ஆளுநர் உரையின் துவக்கம் மற்றும் முடிவில் தேசிய கீதம் பாடப்படுகிறது. தேசிய கீதத்திற்கு உரிய விதிமுறைகளின்படி இது அவசியம். பல முறை முன்கூட்டியே இதற்கான நினைவூட்டல்களை தெரிவித்த பின்னரும் இந்த கோரிக்கைகளை வேண்டுமென்றே தமிழக சட்டசபை புறக்கணித்துள்ளது துரதிர்ஷ்டவசமானது. ஆளுநர் உரையின் துவக்கத்தில் தேசிய கீதம் பாடப்படாமல் இருந்தபோது அரசியலமைப்பு கடமைகளை மரியாதையுடன் நினைவூட்டி முதல்வர் மற்றும் சபாநாயகரை தேசிய கீதம் பாடுவதற்கு ஆளுநர் வேண்டுகோள் விடுத்தார். அவரின் கோரிக்கை திட்டவட்டமாக மறுக்கப்பட்டது. ஆளுநர் உரையின் துவக்கத்தில் தேசிய கீதம் பாடாமல் இருப்பது அரசியல் சாசனம் மற்றும் தேசிய கீதத்தை அவமதிக்கும் செயல். இதனால் ஆளுநர் வேதனையுடன் சட்டசபையை விட்டு வெளியேறினார். இந்திய அரசியலமைப்பு மேன்மையை போற்றவும், அனைத்து அரசு விழாக்களிலும் தேசிய கீதத்திற்கான மரியாதையை மீட்டெடுக்கவும், தமிழ் மொழியின் பெருமையை நிலைநிறுத்தவும் தன் நிலைப்பாட்டில் ஆளுநர் உறுதியாக உள்ளதாகவும் அந்த விளக்கத்தில் கூறப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாயை வரும் மார்ச் மாதம் முதல் வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது. எனவே உரிமை தொகைக்கு விண்ணப்பித்த அனைத்து மகளிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்த நாளான வரும் மார்ச் 1ஆம் தேதி முதல் 1000 ரூபாயை மாதந்தோறும் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாகவும் பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மீதான புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு மண்டல ஐஜிக்கள் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குஜராத், மகாராஷ்டிரா மாநிலங்களை விட தமிழகம் சிறு குறு நடுத்தர தொழில்கள் வாயிலாக அதிக வேலைவாய்ப்பை வழங்கி வருகிறது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருந்து தமிழகம் வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி வரை மிதமான மழை தொடர வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களில் பொதுவாக வறண்ட வானிலை காணப்படும். தமிழகத்தில் இன்றும் நாளையும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். நீலகிரி மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் இரவு நேரத்தில் சில இடங்களில் உறைபனி நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடாத அவமானகரமான சம்பவம் நடந்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். அத்துடன் இதற்கு என்ன காரணம், அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை என்பதால் அங்கே இப்படிப்பட்ட தவறுகள் நடப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. துணைவேந்தரை நியமிக்க ஆளுநர் மறுக்கிறார். பல விஷயங்களில் தமிழக கலை கலாச்சாரத்திற்கு எதிராகவும் பாஜக ஊதுகுழலாகவும் இருக்கிறார். அதை கண்டித்து சட்டசபையில் ஆளுநர் உரையை புறக்கணித்தோம் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். வீடு மனை வாங்குவோர் அதற்கான பத்திரங்களை சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் பதிவு செய்வதற்கான வசதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இங்கு வசிக்கும் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் என்றும், டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் புதிய அரசின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பெண்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்றும் காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது.
ஏமனில் கொலை வழக்கு ஒன்றில் கேரளாவைச் சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவுக்கு நீதிமன்றம் விதித்த மரண தண்டனை அதிபர் ரஷத் அல் அலிமி சார்பில் உறுதி செய்யப்படவில்லை என்ற தகவலை ஏமன் தூதரகம் வெளியிட்டுள்ளது. நாட்டின் பிறப்பு விகிதம் குறைந்து வருவது குறித்து மீண்டும் கவலை எழுப்பிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஜப்பான் மற்றும் தென்கொரியா போன்ற நாடுகள் செய்த தவறை இந்தியாவும் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். இந்திய ஒலிம்பிக் சங்கம் மற்றும் அனைத்திந்திய கால்பந்து கூட்டமைப்பின் விதிகளை இறுதி செய்வது தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தாமாக விலகிக் கொள்வதாக தெரிவித்துள்ளார்.